the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல உலகத்துல உள்ள எல்லா நபர்களோட அமெரிக்காவோட கணிப்பே என்ன அப்படின்னா 3 நாட்கள்ல இருந்து 10 நாட்களுக்குள்ள ரஷ்யா வெற்றி பெறும் அப்படின்னு தான். ஆனா அந்த கணிப்பு தவறு. ஆனா அந்த வெற்றி அப்படிங்கிற கணிப்பு சரிதான். என்னைக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை இது மட்டும்தான் கேள்வியா இருக்கு. இவ்வளவு மோசமான சூழ்நிலையா ஆகும் உக்ரைனுக்கு அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. அந்த அளவு ஒரு சூழ்நிலைய இப்ப உருவாக்கி வச்சிருக்காங்க. உக்ரைனுக்குள்ளயும் சரி, வெளியிலயும் சரி. ரஷ்யா ஆயுத பலத்தை வச்சு வெற்றி பெறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும், உக்ரைனை எப்படியெல்லாம் கைவிட்டு போறார்கள், உக்ரைனோட நாட்டு ராணுவமே எந்த அளவுக்கு சிதைஞ்சு போச்சுங்கிற முக்கியமான 2 சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனா, அடிப்படை அஸ்திவாரமே உடைஞ்சிருச்சு அப்படிங்கிறதான். அந்த அளவுக்கு தான் இந்த 2 சம்பவங்களும். அதத்தான் விரிவா பார்க்க போறோம். ஒண்ணு என்ன அப்படின்னா, ராணுவ தளபதிய ஜெலன்ஸ்கி மாத்த விரும்புறார். ஆனா, ராணுவ தளபதியோ அந்த பதவிய விட்டுக் கொடுக்க விரும்பல. எப்படி அங்க ஒரு பெரிய அளவு ஒரு யுத்தம் நடக்குமா? அதாவது அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாட தாண்டி இல்லன்னு பவர கையில எடுப்பார்களா என்னங்கிறதுலாம் தெரியல. அந்த மாரி அந்த நாட்டுல ராணுவம் போய் ஆட்சி நடத்துற கேலி கூத்தெல்லாம் இதுவரைக்கும் நம்ம பார்க்கல. அந்த பக்கம் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. இருந்தாலும் யுத்த காலங்கள்ல எப்படி இருக்கும்? ஒருவேளை இவரு விலகிட்டா, ராணுவத்தோட பலம் அதாவது ராணுவம் இப்ப என்ன பிரச்சனை ஓடுது அங்க? ராணுவம் சண்டை போட மறுக்குது பல இடங்கள்ல. அதனால தளபதி என்ன பண்ணாரு, ஒரு புது திட்டத்த கொண்டு வந்தார். 5,00,000 புதுசா ஆட்கள உள்ள இழுத்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் போர நம்மனால சுலபமா நடத்த முடியும் அப்படிங்கிறதான். ஆனா 5,00,000 புது ஆட்கள் அப்படின்னா, வெளியில இருந்து ராணுவ வீரர்களை இறக்குமதி பண்ண முடியாது. 5,00,000க்கு எங்க போறது? உள்நாட்டு மக்கள் தான் யுத்தத்துல பங்கேற்க வரணும். அப்படி உள்நாட்டு மக்கள பங்கேற்க வேண்டியது யாரோட கடமை அப்படின்னா, ஜெலன்ஸ்கியோட கடமை தான். ஜெலன்ஸ்கி ட்ரை பண்ணா ஒரு பயம் வரல. மக்கள் யாரும் யுத்தத்தை விரும்பல. யுத்தத்துல ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இல்ல. ஜெலன்ஸ்கிக்காக உயிரை விடுறது அவசியமே இல்ல அப்படிங்கிற மனநிலை உக்ரைன் முழுவதும் இருக்கு. உக்ரைனுக்காக உயிரை விடலாம், ஜெலன்ஸ்கிக்காக விடலாமா அப்படிங்கிற மனநிலைக்கு எல்லாரும் வந்துட்டனால ஒரு பயம் எட்டி பார்க்கல. ஒரு பயம் எட்டி பார்க்கல அப்படின்னோடனே ஜெலன்ஸ்கி இந்த பிளான் ஒருவேளை நமக்கான ட்ராப்போ அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாராமா. ஏன் அப்படின்னா, ராணுவ தளபதியால ஏற்கனவே இருக்கிற வீரர்களை தைரியம் கொடுத்து, வெற்றிக்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்து களத்துக்கு கொண்டு போக முடியாதத மறைக்கிறக்காக, மக்களை திரட்டி இன்னொரு படைய திரட்டணும், நம்மளை ஏமாத்தி புட்டானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஜெலன்ஸ்கிக்கு வந்துருச்சு. அந்த சந்தேகத்தோட விளைவா தான், ராணுவ தளபதிய மாத்திட்டு உளவுத்துறை தலைவரையே ராணுவ தளபதியா கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற முடிவ ஜெலன்ஸ்கி எடுத்திருக்காரு. ஆனா இது எந்த அளவுக்கு ராணுவத்தோட பெர்ஃபார்மன்ஸ அதே சீரா கொண்டு போகும், இல்ல உடையறவு உடைஞ்சிரும். 2ஆ உடையறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுலருந்து ஜெலன்ஸ்கி, கிம் மேயர் அதே மாரி ராணுவ முப்படை தளபதி, உளவுத்துறை தலைவர் இவங்க 4 பேர் தான் பெரிய அளவுல மக்கள் மத்தியில அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரையுமே ராணுவ தளபதியோட செல்வாக்கு அப்படிங்கிறதுல அதாவது யுத்தம் ஆரம்பிச்ச போது ஒரு 100% இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு 60% தான். ஜெலன்ஸ்கிக்கும் அதே 60% இல்ல அதுக்கு கீழ அப்படிங்கிற 2 டேட்டா வருது. 60ன்னே வச்சுக்குவோம். பிளஸ்ஸையே வச்சுக்குவோம் நம்ம. அப்படி ஈக்குவலா தான் இருக்காங்க. ஆனால் ராணுவத்துல எவ்வளவு தூரம் குடுக்க முடியும் அப்படின்னு தெரியல. ஆனா இந்த சந்தேகம் தான் ஜெலன்ஸ்கி அவர தூக்கி எறிய காரணமா அமைஞ்சது. இப்ப அடுத்த ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, என்ன தூக்க போறாய்ங்க அப்படிங்கிற செய்திய அமெரிக்காவுக்கு தளபதியே அனுப்புறாரு. இது எவ்வளவு வெட்கக்கேடான விஷயம். அதிபர்ல இருந்து ராணுவ தளபதி வரையும் அமெரிக்கா கிட்டயே வேலைக்கு போயிட்டோங்கிற மனநிலைக்கு வந்துட்டாய்ங்கங்கிறது ரொம்ப தெளிவாயிருச்சு. அமெரிக்கா அந்த செய்திய வாங்கிட்டு, இதுல நாங்க தலையிடல அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, அந்த பேப்பர அப்படியே உள்ளூர் ஏஜென்சிகளுக்கு, அமெரிக்க ஏஜென்சிகள் கையில குடுத்துட்டாங்க. இல்லாட்டி நமக்கு எப்படி தெரியும்? அமெரிக்க ஏஜென்சிகள் தான் இத ஃபிளாஷ் பண்றார்கள். இந்த மாரி தளபதி அமெரிக்கால கேட்டிருக்காரு, உதவிய கேட்டிருக்காரு. தொடர்ந்து நானே கன்டின்யூ பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. இந்த அளவுக்கு அடிச்சுக்கிற அளவு நிலைமை மோசமாயிருச்சு. நீங்க என்னைய மாட்டி விடுறியா? நான் உன்னைய மாட்டி விடுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தியே இப்ப 2 பேருக்கு வந்து செயல்படுறனால, யுத்தம் எப்படி போகும்? நாசமா தான் போகும்.
ஒண்ணும் உருப்படுறதுக்கு வழி இல்ல. இப்படி உருப்படுற வழி இல்லாத உக்ரைனை வச்சுக்கிட்டு ஐரோப்பாவோட பொருளாதாரத்த பலி குடுக்கறக்கு ஐரோப்பா தலைவர்கள் விரும்பலைங்கிறது 2வது விஷயம். அதுல வெளிப்படையா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. போலந்து தான் இதுல மெயின் பிளேயர். முதல் நாள்ல இருந்து அமெரிக்கா, கதாநாயகன் பிரிட்டன் உளவுத்துறைய தாண்டி வாய் பேசினது யாரு அப்படின்னு பார்த்தா போலந்து மட்டும்தான். அதே போலந்து ஒரு ஆப்பையும் வச்சுச்சு. என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் விஷயத்துல உக்ரைனோட ப்ராடக்ட்னால எங்க மார்க்கெட் ஃப்ளட் ஆகுது அப்படின்னு சொல்லி, உக்ரைனோட ஏற்றுமதிக்கு பெரிய சிக்கல்களையும் உருவாக்கி கொண்டு வந்தாங்க. அதுவாச்சும் சரி உள்ளூர் நலன் சார்ந்துன்னு ஏத்துக்கலாம். இப்ப போலந்து போட்ட போடு இந்த யுத்த களத்தையே மாத்திக்கிச்சு. என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் ஆரம்பிச்சது ஏன்? உக்ரைன் நேட்டோல சேரப்போகுது அப்படிங்கிறது. அதே மாரி இந்த யுத்தம் நீண்டுகிட்டே போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஜெலன்ஸ்கி சொல்ற ஒரு வார்த்தை தான். ஜெலன்ஸ்கி என்ன சொன்னாரு? அதாவது 4 பிராந்தியங்கள ரஷ்யா பிடிக்கிறதுக்கு முன்னாடியே, உக்ரைன் வருங்காலங்கள்ல அதாவது இந்த யுத்தத்த மையமா வச்சு கிரிமியாவ நாங்க மீட்கப் போறோம். கிரிமியாவ விட்டு தந்தா மட்டும் தான் இந்த யுத்தம் நிக்கும் அப்படின்னு வாய் பேசினாரு. அவர் மட்டும் கிடையாது. ஐரோப்பா, அமெரிக்கா எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா, கிரிமியாவ குடுத்துரு, யுத்தத்த முடிச்சுக்கலாம் அப்படி. அதாவது ரஷ்யா உக்ரைன்ட்ட குடுத்துறணும். யுத்தம் தன்னால முடிஞ்சிரும் தான் முதல் கட்டமா எல்லாரும் வாய் பேசினாங்க. அந்த இடத்துல இப்ப போலந்து வந்து நிக்குது. என்ன அப்படின்னா, வரலாற்று ரீதியில பார்த்தாலும் ரஷ்யாவுக்கு தான் கிரிமியா சொந்தம். உக்ரைனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கிளியரா ஒரு பால தூக்கி ரஷ்யா பக்கம் போட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஜெலன்ஸ்கியோட ஸ்டாண்டு உடைஞ்சு போச்சு. ஐரோப்பா ஏற்கனவே எடுத்த ஸ்டாண்டு உடைஞ்சு போச்சு. கிரிமியா உக்ரைனுக்கு சொந்தம் அப்படின்ட்டாங்க. அபிஷியலாவே போலந்து அரசாங்கம் அறிவிச்சுட்டு போயிருச்சு. அதனால வரலாற்று ரீதியா பார்த்தாலே ரஷ்யாவுக்கு தான். இப்ப ரஷ்யா கிட்ட தானே இருக்கு. நடுவுல கொஞ்ச நாள் உங்ககிட்ட இருந்தா உங்களுதுன்னு ஆயிருமா? அப்படின்னு சொல்லி கிரிமியாவ விட்டுறணும். கிரிமியாவ விட்டுட்டு வேணா மத்த விஷயத்த பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 10 மாசம் போச்சு அப்படின்னா, ஏன் அப்படின்னா இந்த யுத்தம் 10 மாசம் போகும் அப்படிங்கிற பேச்சும் அடிபடுது. இன்னும் 10 மாசம் போச்சுன்னா, இந்த 4 பிராந்தியங்களும் ரஷ்யாவுக்கு தானே சொந்தம். வரலாற்றுல பார்த்தா, அங்கேருந்து பிரிஞ்சு வந்தது தானே திரும்பி சேர்ந்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி இவர்களே எழுதி ஜெலன்ஸ்கி மண்டையில ஒரு தட்டு தட்டி கையெழுத்து போட வச்சுருவாங்களாட்டுக்கு. அந்த அளவுக்கு நிலைமை சீரியஸ் ஆயிருச்சு. ஒரு பக்கம் ராணுவத்துக்குள்ள புரட்சியே ஏற்படுது. அதை சமாளிக்கலாம் முடியாது. கைய மீறி போயிருச்சு. ஏன்னா ராணுவ தளபதி இன்னொரு நாட்டுக்கிட்ட பேச ஆரம்பிச்சாலே, அந்த ராணுவம் விளங்காம போயிரும். அதுவும் பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கேட்கவே வேண்டாம். இன்னொரு பக்கம் எது அடிப்படை பிரச்சனையோ, அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்களே அடிப்படை பிரச்சனையே தப்பு. இது ரஷ்யாவுக்கு சொந்தம். பேசாம விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கிய பார்த்தும் சொல்லிட்டாங்க. அஃபிஷியலாவும் அறிக்கை விட்டாங்க. இனி ஐரோப்பால இத பத்தி பேச முடியுமா? போலந்து கிரிமியாவ பத்தி பேசாத அப்படின்னு சொல்றதுக்கான ஆதரவு பெருகும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பல நாடுகள் டைவ் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரஷ்யா பக்கம். அதனால இந்த கிரிமியா அப்படிங்கிற சப்ஜெக்ட்டே இனிமே மறந்து போயிரும். 4 பிராந்தியங்களும் பின்னாடியே இலவச இணைப்பா மறந்து போயிருங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.